வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு செங்கிஸ்கான், மங்கோலிய பேரரசர். இவரது தந்தை ராஜா. இவருடைய தந்தை மூணாவது மகனாக பிறந்தவர் தான் செங்கிஸ்கான். இவர் பிறந்த உடனே கையில் உள்ளங்கையில் இரத்த கட்டி மாதிரி இருந்துதான். உடனே அந்த ஜோசியர்களை கூப்பிட்டு கேட்டாங்களாம், இப்படி இருக்குதே என்னன்னு கேட்டாங்களாம். அதற்கு இவன் நாட்டையே உலகையே ஆளக்கூடியவன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஜோசியத்தில். உடனே என்ன பண்ணாரா, இந்த மகனை தான் நான் என்ன பண்ண போகிறேன், அரசராக ஆக்க போகிறேன் என்று அப்பொழுதே சொல்லிட்டாராம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 7 வயசு 8 வயசுலேயே திருமணம் செய்திருவாங்களாம். உடனே பெண் பார்க்கும் படலம் ஏற்பட்டதாம். 7 வயதிலேயே 7 வயதுலே அவனுக்கு ஒரு 6 வயது பெண்ணை திருமணம் செய்வதற்காக அங்கங்கே போய் எல்லா நாட்டிலையும் போய் என்ன பண்ணுறாரு, பெண் கேட்டு தேடி கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் பருவம் அடைந்த பின் தான் சேர வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க, பக்தியுடன் இருப்பாங்க. இப்போது இவர் திருமணம் செய்து வைத்தவுடன் அந்த நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அது வேற இனம், வேற இனத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் இனங்கள் அப்படின்னா தெரியும்ல, அந்த ஜாதி இந்த ஜாதின்னு. அதனால் என்ன பண்ணாங்களோ, அவங்க அப்பாவை கூட இருந்தவர்களே குத்தி கொன்னுட்டாங்க போரில். அப்போது இவர் கொஞ்சம் பெரியவர் ஆயிட்டார். ஒரு தடவை கொஞ்சம் காலம் ஆனவுடனே இவர் ஒரு போர் சண்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்த தன்னுடைய நண்பர் ஜமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடன் சென்று போருக்கு போகிறாரு. அவங்க 2 பேரும் என்னம்னா நண்பர்கள்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அந்த ஜமுக்காங்கிறவனுக்கு என்னென்னா, மங்கோலிய நாட்டுக்கு பேரரசராக தான் வர வேண்டும் என்று சூழ்ச்சி நிறைந்தவன். அதனால் நம்ம 2 பேரும் என்ன பண்ண நண்பர்களாக இருப்போம், நீனும் சிறந்த வீரன் நானும் சிறந்த வீரன். அப்போதெல்லாம் குதிரைகளை வைத்து தான் கணக்கிடுவார்களாம், யார் யாருக்கு எவ்வளோ குதிரைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கிட்ட 9 குதிரை இருந்துச்சான். உடனே அவங்ககிட்ட 7 குதிரை இருந்துச்சான். உடனே தன்னுடைய 2 பேருடைய பெருவிரலையும் ஒரு கோடு மாதிரி கிழிச்சு அதில் ரத்தத்தை வர வச்சு 2 ரத்தத்தை ஒன்றா சேர்த்து கட்டி, ரத்த உறவு சம்பந்தம் நாம் 2 பேரும் சொல்லிட்டு, அந்த காலத்தில் பாருங்கள் எப்படி நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க, நண்பர்களாக இருந்தாங்களாம். அப்போ போர் வந்திருக்கு. அந்த போரில் போய் 2 பேருமே போரிடுறார்கள். அப்போ போர் செய்யும் போது அங்கே இவன் திருமணம் செய்தான்ல சின்ன வயசில் 8 வயசில் 7, அந்த பெண்ணை பார்க்கிறான். பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்துடுறான். அழைச்சிட்டு வந்த உடனே அந்த இன மக்களுக்கு கோபம் வந்துடுது. உடனே பெரிய போர் ஏற்பட்டு அந்த பெண்ணை திரும்பவும் அழைச்சிட்டு போயிடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா இவனுக்கு எதுவுமே இல்லை, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது இவனே முன்னுக்கு வரான். ஒவ்வொரு நாடாக போய் சென்று போரில் சென்று இவனும் இவனுடைய நண்பனுமே. இப்போ அவனுடைய நண்பனுக்கு இவன் மேல் பொறாமை ஏற்பட்டு விட்டது. எல்லோரும் செங்கிஸ்கான் தான் சொல்கிறாங்களே தவிர கூட இருக்கும் ஜமுக்காவை பற்றி யாருமே எதுவுமே கூறவில்லை. எப்பொழுதும் அப்படி ஒரு பொறாமை இருக்க தானே செய்யும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொறாமை ஏற்பட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான், இவனை எப்படியாவது நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சூழ்ச்சிகள்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுறான், நான் இனி உன்னுடன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி படைகளை அமர்த்தி, இவனும் தனி படைகளை அமர்த்தி 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்போது செங்கிஸ்கான் ஒரு சூழ்ச்சி செய்கிறான். என்னுடைய வீரர்கள் நினைத்தால் இடி மின்னல் மாதிரி இயங்குவார்கள், உன்னுடைய படை தூள் தூளாக்கப்படும் என்று கூறிட்டான். உடனே என்ன பண்ணுறான், பயந்தடிச்சு ஓடி போயிடுறான். இப்பொழுது இவனுக்கு மங்கோலிய நாட்டின் பேரரசராக அறிவிக்கப்படுகிறது. உடனே இவன் என்ன சொல்கிறான், ஜமுக்கா என்னையும் உன்னுடைய படையில் சேர்த்துக்கொள் நண்பா, நான் இனி உன்னுடன் நண்பன், விரோதி அல்ல அப்படின்னு சொல்லி கட்டி தழுவுகிறான். இவனும் கட்டி தழுவுகிறான். அப்பொழுது அந்த செங்கிஸ்கான் கூறுகிறான், நீ என்னுடனே இரு, சீனா இருக்கு, சீனாவை அழித்து விட்டால் நாம் இன்னும் பெரிய உலகத்தில் 3/4 அடைந்ததாக ஆகும், எனவே நீ என்னுடன் இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், கண்டிப்பாக போரில்
நீதான் வெற்றி பெறுவாய், உன்னைதான் ராஜாவாக ஆக்குவார்கள். உலகத்தின் எப்படி உண்மையான நண்பன் எப்படி சொல்கிறான், உலகத்தின் முக்கால்வாசி நாட்டை நீதான் ஆளுவாய், என்னால் அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. எனக்குள் இருக்கும் அந்த குணம் கொழுந்துவிட்டு எரிகிறது நண்பா. நீ அவர்கள் கையால் நான் சாகுவதை விட உன் கையால் நான் சாவதே மேல். எப்படி பாருங்க. அதனால் இனி என்னை கொன்றுவிடு, நான் இருந்து துடிப்பதை விட நான் இறந்து விடுவதே மேல் என்று கூறினானாம். உடனே என்ன பண்ணாரோ, அவனையும் அழித்து விட்டாராம். இப்படி அழித்து விட்ட பின் இந்தியாவை விடுவாரா சும்மா? இந்தியாவிற்கு வந்து பாகிஸ்தான் வரைக்கும் வந்து போர் தொடுத்து நாடுகளை கையாண்டு இருக்கிறார். இந்தியாவிற்குள் இமயமலை குளிர் அவரால் தாங்க முடியவில்லையாம் செங்கிஸ்கானால். உடனே திரும்பி சென்று விட்டாராம். கடைசியில் அவருடைய நிலைமை, தன்னுடைய பிள்ளைகளை நாட்டை எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பிள்ளைங்க, இவருக்கு நிறைய மனைவிகள், அதனால் நிறைய பிள்ளைகள், வாரிசு அடிப்படையில் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டு கடைசியில் செங்கிஸ்கான் கல்லறை எங்கு இருக்கிறது என்று இன்னுமே காண முடியவில்லையாம், யாராலும் அறிய முடியவில்லையாம். ஒரு சிலர் கூறுகிறார்களாம், கல்லறையின் அடியில்தான் நிறைய பொக்கிஷங்களெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு. ஆனால் கல்லறை இருக்க இடம் தெரிய வேண்டுமே. அதான் மனிதனுடைய அதாவது மன்னாதி மன்னனாக இருந்தாலும் மண்ணை கவுவான் என்ற பழமொழிக்கு இணங்க செங்கிஸ்கானுடைய வாழ்க்கையும் முடிவடைந்து விட்டது. ஆட்சியும் போகி தன்னுடைய பிள்ளைகளுடைய கெட்ட எண்ணங்களாலும் தன்னுடைய நாட்டையும் விட்டு எங்கு போனான், என்ன ஆனான் என்று யாருக்குமே தெரியவில்லையாம். இதை கேட்ட பின் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். நன்றி, வணக்கம்.